அந்த இரவு சாதாரண இரவு இல்லை. வானமே கோபமாக இருந்தது. மழை மட்டும் இல்லை, அது ஒரு கதையை கத்திக் கொண்டிருந்தது. ஒரு சிறிய வீட்டின் மேல் மழை துளிகள் இடித்துக் கொண்டே விழுந்தன. மின்னல் வானத்தை வெட்டிக்கொண்டே ஓடியது. இடி, அது ஒரு பெரிய மிருகம் கர்ஜிப்பது போல கேட்டது. அந்த வீட்டுக்குள் ஒரு சிறிய பையன் இருந்தான். அவன் பெயர் ஆதவன். ஆதவன் படுக்கையில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் கண்கள் பெரியதாக திறந்திருந்தது. ஒவ்வொரு இடி சத்தத்துக்கும் அவன் இதயம் வேகமாக துடித்தது. அவன் மனதில் ஒரு கேள்வி மட்டும்: இந்த சத்தம் எப்போது நிற்கும்? ஆதவனுக்கு சின்ன வயதிலிருந்தே சத்தங்களுக்கு பயம். மழை வந்தால் அவன் மனசு அமைதியாக இருக்காது. மின்னல் வந்தால் அது ஒரு பெரிய பாம்பு போல அவனுக்கு தோன்றும். இடி வந்தால் அது அவனை நோக்கி வருகிறதா என்று நினைப்பான். அந்த இரவு அந்த பயம் இன்னும் அதிகமாக இருந்தது. மழை சத்தம் சுவரை தாண்டி அவன் காதுக்குள் நுழைந்தது போல இருந்தது. வீட்டுக்குள் இருந்தாலும் அவனுக்கு பாதுகாப்பு இல்லாத போலவே உணர்ந்தான். அவன் மெதுவாக படுக்கையை பிடித்து கொண்டான். அவன் விரல்கள் நடுங்கின. அவன் மூச்சு சற்று வேகமாயிற்று. அம்மா சமையலறையில் இருந்தார். அவர் மெதுவாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த சத்தம் அம்மாவின் குரலை கூட மூடிவிட்டது. திடீரென்று மின்சாரம் போய்விட்டது. வீடு முழுவதும் இருள். அந்த இருள் சாதாரண இருள் இல்லை, அது ஆதவனின் பயத்தை இரட்டிப்பாக்கியது. மின்னல் மட்டும்தான் சில வினாடிகளுக்கு ஒளி கொடுத்தது. அந்த ஒளியில் அவன் அறை வித்தியாசமாக தோன்றியது. சுவர்கள் அசைவது போல, நிழல்கள் உயிர் பெற்றது போல. ஆதவன் கண்களை மூடிக்கொண்டான். எனக்கு பயமாயிருக்கு என்று மெதுவாக சொன்னான். அந்த நேரத்தில் ஒரு மின்னல் வெட்டியது. அந்த ஒளியில் சாளரத்துக்கு அருகே ஒரு நிழல் தெரிந்தது. அது ஒரு மனிதன் மாதிரி. அது அசைந்தது. ஆதவன் இதயம் ஒரு நொடி நின்றது போல இருந்தது. அவன் உடம்பு முழிக்க நடுங்கியது. யார் அங்க? அவன் குரல் மிக சிறியது. அந்த நிழல் மீண்டும் அசைந்தது. மழைக்காற்று ஜன்னலை அடித்தது. அந்த நொடியில் அவன் ஓடிப்போய் மறைந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. ஆனா அதே நேரத்தில் அம்மாவின் குரல் மெதுவாக கேட்டது. ஆதவா, இங்கே வா கண்ணா. அந்த குரல் அவனுக்கு ஒரு ஒளி மாதிரி இருந்தது. ஆனா மழை சத்தம் அதை மறைக்க முயன்றது. இப்போது அவன் உள்ளே ஒரு போராட்டம். ஒரு குரல் சொன்னது, பயந்து படுத்துக்கோ. மற்றொரு குரல் சொன்னது, அம்மாவிடம் போ. அவன் கண்களை திறந்தான். அவன் கையை இறுக்கமாக பிடித்தான். அவன் மெதுவாக எழுந்தான். முதல் அடியை வைத்தான். அது அவனுக்கு ஒரு பெரிய வெற்றி. இடி மீண்டும் அடித்தது. ஆனால் இந்த முறை அவன் நின்றுவிடவில்லை. அவன் இன்னொரு அடியை வைத்தான். அவன் மெதுவாக சாளரத்தை நோக்கிச் சென்றான். மின்னல் மீண்டும் ஒளிர்ந்தது. அந்த நிழல் இப்போது தெளிவாக தெரிந்தது. அது ஒரு மரக்கிளை. காற்றால் அசைந்தது. ஆதவன் நின்றான். அவன் சிரிக்க ஆரம்பித்தான். அது பயமில்லையே. அந்த நொடியிலிருந்து அவனுடைய பயம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்தது. அவன் சாளரத்தை பார்த்தான். மழை துளிகள் மெதுவாக விழுந்தது. அவை கண்ணாடியில் வழிந்தது. அந்த சத்தம் இப்போ அவனுக்கு பயமாயில்ல, அது ஒரு இனிமையான இசை போல இருந்தது. இடி கூட இப்போ அவனுக்கு ஒரு தாளம் போல இருந்தது. அவன் ஆழமாக மூச்சுவிட்டான். அவன் மனசு மெதுவாக அமைதியானது. அவன் அம்மாவை நோக்கி நடந்தான். அம்மா அவனை பார்த்தவுடன் சிரித்தார். அவர் அவனை அணைத்துக் கொண்டார். அந்த அணைப்பு அவனுக்கு உலகமே பாதுகாப்பாக இருக்கிறது போல உணர்த்தியது. மழை இன்னும் பெய்து கொண்டிருந்தது. ஆனா அது இப்போ அவனை பயமுறுத்தவில்லை. அவன் அம்மாவுடன் சேர்ந்து சாளரத்தை பார்த்தான். அவன் முகத்தில் ஒரு சிரிப்பு. அவன் மனதில் ஒரு புதிய உணர்வு. நான் இதை எதிர்கொண்டேன். அந்த இரவு ஒரு சிறிய பையனை மாற்றியது. அவன் உள்ளே இருந்த தைரியம் அவன் கண்டுபிடித்தான். மழை மெதுவாக குறைய ஆரம்பித்தது. வானம் அமைதியாகியது. அந்த அமைதி அவன் உள்ளத்திலும் வந்தது. அவன் மீண்டும் படுக்கையில் படுத்தான். இந்த முறை அவன் கண்களை மூடும்போது பயமில்லை, அமைதி மட்டும் இருந்தது. அவன் மெதுவாக தூங்கினான். வெளியில் மழை நிற்க ஆரம்பித்தது. வானத்தில் நிலா தெரிந்தது. அந்த நிலா வெளிச்சம் அவன் முகத்தில் விழுந்தது. அது ஒரு புதிய தைரியத்தின் ஒளி. நெறி, மோரல். பயம் எப்போதும் இருக்கும். ஆனால் அதை எதிர்கொள்ளும் ஒரு சிறிய அடியே நம் உள்ளிருக்கும் பெரிய தைரியத்தை வெளியில் கொண்டு